ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நல்ல சூப்பரான ஒரு ரெசிபி, வீட்டில் இருக்கிற சிம்பிளான சில பொருட்கள் வச்சு அதுவும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை எப்படி சேர்ந்து பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. நல்ல சுடு தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறினதும் இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இந்த தண்ணியோட சேர்த்தே மாற்றிக்கோங்க. இது நல்லா எவ்வளோ மையம் அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது ஒரு வடிகட்டியில் நல்லா தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். நமக்கு அந்த பால் மட்டும்தான் வேணும். 1-2 சரியாக அரைக்காமல் இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. நல்லா இது போல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பால் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு இதில் 1/4 லிட்டர் அளவுக்கு கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் முழுசும் பாலை ஊற்றி பண்ணனா கூட பண்ணலாம். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் ஓரளவு சூடானதும் சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்த கோதுமை பாலை உள்ளே சேர்த்துக்கலாம். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகி வரும். நல்லா இது வெந்து வரணும். ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். இப்போ பாதி அளவு நல்லா வெந்திருக்கு, கொஞ்சமாக கெட்டியாக இருக்குது. இன்னும் கூட நல்லா நமக்கு கெட்டியாகி வரும். இந்த அளவுக்கு நல்லா நமக்கு கெட்டி பதத்துக்கு வரணும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். நல்லா இதை ஆற வைக்கணும். நல்லா ஆறி வந்ததும் இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஆறினதும் இன்னும் கூட நமக்கு கெட்டியாக இருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பொடி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். 200 ml அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் கேரட் வேக வச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா குக்கரில் ஒரு விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வெந்து கிடைக்கும். இது கூட 2 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிருந்துருக்கணும். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்து நீங்கள் அரைக்கலாம். இப்போது கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிருக்கிற ஜூஸை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்னே சொல்லலாம். மில்க் ஷேக்குன்னு சொல்லி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கண்டுபிடிக்கவே மாட்டாங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.